வணக்கம் நண்பர்களே, நம்ம பெங்களூர் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டோட 6வது காணொலி இது. ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற பேர் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால அந்த சின்னமா சுருக்கி ஆரி அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். இந்த காணொலியில கர்நாடகா ரியல் எஸ்டேட்டோட பேசிக்கும் நம்ம ப்ராஜெக்டோட பேசிக்கும் நான் உங்களுக்கு விரைந்து சொல்லிடுறேன். நம்ம லேண்ட் மொத்தமா 1 ஏக்கர் 2.5 குண்டாஸ். குண்டாஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்ல சென்ட், அதே எங்க குண்டான்னு சொல்றாங்க. வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு சென்ட் 435.6 ஸ்கொயர் ஃபீட், ஆனா இங்க ஒரு குண்டா வந்து 1089 ஸ்கொயர் ஃபீட். நம்ம ஊரோட 2.5 சென்ட் இங்க ஒரு குண்டான்னு சொல்றாங்க. கணக்குப்படி நம்ம ஊர்ல 100 சென்ட்னா 1 ஏக்கர், இங்க 40 குண்டானா 1 ஏக்கர். ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா 43,560 ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு இடத்துலயும் வந்துடும். 1 ஏக்கர் 43,560 ஸ்கொயர் ஃபீட், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம ஊர்ல பத்தான்னு சொல்லுவாங்க, அதை இங்க காத்தான்னு சொல்றாங்க. காத்தாலே ஏ காத்தா, பி காத்தா, இ காத்தான்னு ஒரு 3 வகையான காத்தா இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலியில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க சொத்துக்கெல்லாம் காத்தா சரியா வச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா உங்க சொத்து காத்தா ரொம்ப முக்கியம். காத்தால்னா அப்புறம் எல்லாம் போத்தாவாயிடும். அவ்வளவுதான், இதான் அடிப்படை. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த அனுபவத்தெல்லாம் காணொலி மூலமா நான் தினமும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இருந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க தோழர்களுக்கும் நம்ம காணொலியை பகிர்ந்துக்கோங்க. பாய்.